நியூஸை திறந்தாலே காட்டுத்தீ. ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். ரீசெண்டாக நம்ம நாகர்கோவில் பகுதியில் சுங்காங்கடையில் 2 நாளாக டெய்லி நைட்டு காட்டுத்தீ எரிஞ்சிட்டு வருது. பகல் நேரத்தில் அணைஞ்சோம், ராத்திரி நேரத்தில் கரெக்டாக எரியுது. என்ன மர்மமோ தெரியல. சரி, நம்ம காட்டுத்தீனா என்னதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுவோம். பாறைகள் ஒன்றோடொன்று உருண்டு விழும்போது உரசுறதுனாலையும், காய்ந்த புற்கள் மரங்கள் ஒன்றோடொன்று வேகமாக உரசுறதுனாலையும் ஏற்படுற தீப்பொறினால உருவாகிறது தான் காட்டுத்தீ. இது போக மனிதர்களுடைய தவறுகள்னாலையும் வேணுக்குனே உருவாகிற காட்டுத்தீயும் உண்டு. இந்த காட்டுத்தீ அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் அதிகமாட்டு மாசுபடுது. சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால காட்டில் உள்ள குரங்குகள், மயில்கள், மான்கள், பன்னிகள் இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருது. காட்டுத்தீயிலிருந்து ஏற்படக்கூடிய புகையினால உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மேகத்தையும் பாதிக்குது, மேகத்துக்கு மேல உள்ள கிரீன் ஹவுஸ் எஃபெக்டையும் பாதிக்குது. இதனால மொத்த உலகமும் மாசுபட்டு புவி தட்பவெட்ப நிலை மாறுபடுது. இவ்வளவு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காட்டுத்தீ பற்றி எறிகிற டைம்கள்ல மலைகள்ல ட்ரெக்கிங் போறதையும் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை சுத்தி பார்க்க போறதையும் தவிர்க்கணும். நம்ம சுங்காங்கடை பகுதியில் அடிக்கடி இறங்கக்கூடிய இந்த காட்டுத்தீ மனித தவறுனால ஏற்படுதா அல்லன்னு சொன்னாக்கி இயற்கையாகவே ஏற்படுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.